வணக்கம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. வாழ்க்கையில் நமக்கு இன்பம் துன்பம்னு வருது. இன்பத்தை சுகமாக ஏற்றுக்கிறோம். ஆனால் துன்பத்தை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. கஷ்டப்படுறோம், புலம்புறோம், விரக்தி ஆகிறோம், இப்படி எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுறோம். துன்பத்தை நம்ம யாருமே விரும்புறதில்லை. எந்த உயிரும் விரும்புறதில்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் விரும்புகிறோம். அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கன்னு ஏன் சொல்கிறாங்க? இப்போது நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் நம்மளை சுற்றி என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இந்த உலகம் இருமையால் ஆக்கப்பட்டது. இரவு பகல், இன்பம் துன்பம், அது எல்லாமே எப்போவுமே இருமையால் ஆக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான், ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கையே படைக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிர்களும் அப்படி தான் இருக்குது. இப்போது நம்ம ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் ரொம்ப நல்லவராக இருப்பீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டீங்க, திருட மாட்டீங்க, லஞ்சம் வாங்க மாட்டீங்க, ரொம்ப நேர்மையாளராக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ நல்லவரான உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல துன்பம் வருது, மற்றவங்களால் பிரச்சனை வருது, இல்லை குடும்ப உறவுகளால் தொந்தரவு இருக்குது, இல்லை நோய் நொடியில் கஷ்டப்படுறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. நான் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன், எல்லா தப்பு செய்கிறவன் சந்தோஷமாக வாழறான், இப்படி இருக்க எனக்கு ஏன் இந்த துன்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்ப ஆரம்பிப்பீங்க. அது முடிவாக என்ன ஆகும்னா கவலை வேதனையெல்லாம் கொடுத்து உங்கள் உடல் மனசெல்லாம் பாதிக்க செய்யும். முடிவாக விரக்தி நிலைக்கு போவீங்க. விரக்தி நிலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு நீங்கள் நேர்மாறாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நான் நல்லது செய்தேன்ல, இப்போ எப்படி வேணாலும் நான் பேசுவேன், எது வேணாலும் செய்வேன், போதைக்கு அடிமையாவேன், கெட்ட பழக்கங்கள்லாம் உருவாக்குவேன், அப்படி எல்லாத்தையும் நீங்கள் சில நேரத்தில் சிலர் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதே போல் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கும் தான் உங்களை ஏற்றுக்க சொல்கிறது. நம்ம ஒரு சூழ்நிலையை இது அப்படி தான் இருக்குது, இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அதை ஏற்றுக்கிட்டதை தான் அர்த்தம். அப்போ அடுத்து என்ன செய்யலான்னு உங்களுக்கு தோணும். இங்கே ஒரு சிக்கல் இருக்குது, இந்த சிக்கலேருந்து எப்படி வெளியே வரலான்னு அப்போ தான் உங்களுக்கு அந்த அறிவு வேலை செய்யும். நம்ம சூழ்நிலையை ஏற்றுக்கும் போது அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான அறிவு நமக்கு உண்டாகும். ஏற்றுக்கிட்டால் நமக்கு நிதானம் வரும். அப்போ பொறுமையாக யோசிக்கக்கூடிய அறிவு அப்போ தான் வரும். அப்போ அடுத்து என்ன செய்யலான்னு யோசித்து அந்த சிக்கலேருந்து வெளியே வருவோம். ஏற்றுக்கலன்னா புலம்பலும் விரக்தியும் ஆகிட்டு நீங்கள் உடலும் மனசும் சோர்வடைஞ்சு அதிலே மாட்டிக்குவீங்க, அந்த சிக்கல்லே மாட்டிக்குவீங்க. உங்கள் லைஃபே வேறு மாதிரி ஆகிடும். அதனால தான் ஏற்றுக்க சொல்கிறது. இப்போது ஏற்றுக்கிறதுனா ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை அப்படியே ஏற்றுக்கணும், விதிப்படி நடக்குது, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிலே இருந்து உழண்டு அப்படியே அழிஞ்சு போகிறது இல்லை வாழ்க்கை. அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காற்று வழி பாதையில் போகிறீங்க, இருட்டில் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துடுறீங்க. அப்போது எல்லோரும் என்ன விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க, நான் வாழ்க்கையை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பள்ளத்தில் அமைதியாக உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படியே இல்லை விழுந்துட்ட உடனே கடவுள் என்ன கொண்டாந்து இப்படி பள்ளத்தில் தள்ளி விட்டார், யாரோ பெரிய பள்ளம் பாவி வெட்டி விட்டான் இப்படின்னு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் சோர்ந்து போய் உங்கள் உடம்புல சக்தி இழந்து மேலே ஏறி வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் போயிடும். அப்படி இல்லாமல் சரி இது நடந்துடுச்சு, இதுக்கு காரணங்கள்லாம் தேட வேண்டாம், நடந்துடுச்சு, இதிலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றது அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும், அந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்கணும். அதுக்காக தான் ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு செடியோ ஒரு கொடியோ பிடிச்சி நீங்கள் மேலே ஏறி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் தான் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் வெளியே வரணும், பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையை முதல்ல ஏற்றுக்கணும். இப்போது இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லவங்களாக தான் இருக்கிறோம், அப்புறம் ஏன் துன்பம் வருதுன்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அதுக்கு என்ன பெரியவங்க சொல்கிறாங்கன்னா, பூர்வ கர்மாப்படி உன்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பூர்வ கர்மானா பிறப்பு நம்ம நம்புகிறோன்னு வச்சுங்களேன். அப்போ பல பிறவிகள் இருக்குது, அந்த பல பிறவிகள் நம்ம செய்த செயல்களுக்கு உண்டான விளைவுகள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ அதில் கொஞ்சம் எடுத்துன்னு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அது நல்லது கெட்டதை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அப்படி ஒன்று. அப்படி பிறவி நீங்கள் ஏற்றுக்கலைன்னா உங்களுடைய பாரம்பரியம் தாய் தந்தை வழி 7 தலைமுறை வழியாக வரேன்னு சொல்லி நவீன விஞ்ஞானமே ஒத்துக்குது. நம்ம ஜீனில் 7 தலைமுறையினுடைய பதிவுகள் இருக்குது. அப்போ அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் செய்தாங்களோ அந்த பதிவுகளுடைய சாரத்தை பெற்று தான் அந்த உடம்பு வந்திருக்கு. அப்போ அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? அதே போல் தான் இருக்கும். அப்போ அதை அனுபவிச்சாகணும். இன்னும் சொல்லப்போனால்
நாம் வந்து இந்த கல் மண்ணிலிருந்து மனிதர்கள் தெய்வம் வரைக்கும் எல்லாமே இறைநிலையிலேருந்து வந்தவங்க தான். அந்த பிரம்மன்ற நிலையிலேருந்து வந்தவங்க தான். எல்லாமே ஒன்று தான். இதில் யார் என்ன செய்தாலும் இந்த உலகம் ஒரு பெரிய வட்டம்னா இந்த வட்டத்தில் ஒரு சின்ன புள்ளியில் எது நடந்தாலும் அந்த உலகத்தையே பாதிக்கும். அப்போ எல்லாருமே அதுக்கு பொறுப்பாகும். ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து தான் வந்தோம். இது ரொம்ப ஆழ்ந்து யோசித்தா தான் புரியும் உங்களுக்கு. யாரோ செய்ததுக்கு நான் எப்படி காரணமாகன்னா, இப்போ யாரோ ஒரு இடத்துல ஒரு பெரிய வெடிகுண்டு வெடிக்க வைக்கிறாரு. அது வந்து சில நேரத்தில் இயற்கையை பாதித்து ஒரு பூகம்பத்தையோ ஒரு எரிமலை வெடிப்பையோ உண்டாக்க முடியும். அப்போ அதுக்காக பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ கடலில் ஒரு பெரிய வெடிகுண்டை போட்டிங்கன்னா பூகம்பம் வந்து சுனாமி வரும். அப்போது அந்த ஒரு நபர் செய்ததுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏதோ ஒரு நமக்கு சம்பந்தம் இருக்குது. அந்த மனிதனோட ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சம்மந்தம் இருக்குது. அது கண்டிப்பாக அது நம்ம எல்லோரும் பொறுப்பாளர்கள் தான். அது சாதாரணமாக யோசிச்சா புரியாது. அடிப்படை உண்மையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த வினைகள் பார்ப்போம். வினைகள்ன்றது வந்து நல்வினை தீவினைன்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லது கெட்டது நம்மளை சுற்றி நம்ம உடம்புலையும் பதிஞ்சிருக்கு, நம்மளை சுற்றி ஆறாவிலையும் பதிஞ்சிருக்கு, இந்த வெட்ட வெளிலையும் பதிவு இருக்குது. இந்த பதிவுகளை எடுத்துன்னு தான் நம்ம ஒவ்வொரு பிறவிலும் வாழ வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் அணுவாக தோன்றிய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் சேர்ந்த பதிவுகள் அனைத்துக்கும் பேர் சஞ்சித கர்மம். அந்த சஞ்சித கர்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல வினைப்பதிவு தீய வினைப்பதிவு ரெண்டுமே அதில் கலந்துருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்து இப்போ வாழ வந்திருக்கிறோமே, இந்த வாழ்க்கை நம்ம பிறந்தது முதல் இறக்கும் வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே ஃபிக்ஸடு, இது நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கு பேர் பிராரப்த கர்மம். இப்போ வாழும்போது நம்ம புதுசாக செய்கிறோமே, நல்லது கெட்டது செய்கிறோம் இல்லைங்களா, அந்த பதிவு வந்து ஆகாமிய கர்மம். இந்த ஆகாமியம் வந்து சஞ்சிதத்திலே போய் சேர்ந்துடும். இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு 100 கோடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, பல காலம் சம்பாரிச்சதை ஒன்றா வச்சுருக்கீங்க, 100 கோடி தொகை இருக்குன்னா அது சஞ்சித கர்மம். அதிலிருந்து ஒரு டூர் போகிறீங்க, ஒரு கோடி எடுத்துகிட்டு டூர் போகிறீங்க, அதை செலவு பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வந்தோமே, அது வந்து பிராரப்தம். அப்போ அந்த டூரில் போய் நீங்கள் செலவு பண்ணுறதும் இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அங்கே பணம் சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதிக்கிறது மறுபடியும் நீங்கள் பேங்க்கில் போடுவீங்க. அதுதான் ஆகாமிய கர்மம். இப்படி நம்ம வந்து வினைகளை சேர்த்துட்டு தான் இருக்கிறோம். வினையாற்றாமல் நம்மளால் இருக்க முடியாது. இந்த நாம் செய்த நல்லது கெட்டதும் தான் நமக்கு பலனை கொடுக்குது. அப்போது இந்த பிராரப்த கர்மப்படி ஒரு மனிதன் எல்லாத்தையும் அனுபவித்து தான் கழிச்சாகணும். ஒரு விதிவிலக்கில் ஒரு மனிதன் ஞானத்தை அடைஞ்சால் கூட ஞானம் பெற்றவன் முக்தி அடைஞ்சிடறான். அப்படிப்பட்ட மனிதன் கூட உடல் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த பிராரப்த கர்மத்தை அனுபவித்து தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நியதி இருக்குது. ஞானிகளே ஆனாலும் பிராரப்தத்தை அனுபவித்து தான் கழிக்க வேண்டும்ன்ற ஒரு நியதி இருக்குது. அப்போ அது யாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் இல்லை. நம்ம செய்தது தான், ஏற்கனவே நம்ம செய்தது தான். அப்போது அந்த வினைப்படி தான் நடக்குது. அந்த வினைப்படி நடக்கிறது தான் விதின்னு சொல்கிறோம். அதனால் இதை வந்து ஏதோ ஒரு கற்பனையாக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு மேஜிக் மாதிரி அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு விட்டுற விஷயம் இல்லை. நம்ம செய்த செயல் உடம்பு தான் மாறி மாறி வந்திருக்கு. இல்லைன்னா நம்ம அப்பா அவங்க அப்பா செய்த செயலை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் சேர்த்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் அவங்க செய்த கர்மாக்களுடைய விளைவுக்கு நம்ம உடம்புல இருக்குது. எப்படி ஒரு நெல் விதையிலேருந்து பல நெல்கள் வந்து கோடிக்கணக்காக உற்பத்தியாகி வந்துக்கிட்டு இருக்கோ, அதுபோல் நம்ம மூதாதையர்லேருந்து நம்ம வந்தோம். அப்போ அந்த உடல்னு சேர்ந்து அந்த பதிவுகள் தான் இப்போ இருக்கும். அதுக்கு தகுந்த விளைவுகள் தான் இப்போ இருக்கும். ஆக எதையோ ஒன்று நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ வினைப்பதிவின்படி வாழ்க்கை இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு தீவிர முயற்சியால் அதை கொஞ்சம் மாற்றி அமைக்க முடியும். அதுக்காக தான் அதை ஏற்றுக்கிட்டு ஒரு முயற்சி செய்து அந்த சிக்கலிருந்து மீண்டு வரத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மனிதர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விதியை மதியால் வெல்லலாம். நம்மளுடைய அறிவின் துணை கொண்டு, குருவின் துணை கொண்டு, இறைவனுடைய துணை கொண்டு நம்ம விதியை வெல்ல முடியும்னு இருக்குது. பல பிறவிகள் இருந்தாலும் நான் வந்து முக்தி அடைய போகிறேன், இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுதலை அடைய விரும்புகிறேன், பிறப்பு இறப்புலேருந்து விடுதலை அடைய விரும்புகிறேன்ட்டு நீங்கள் தீவிரமான முயற்சி செய்தீங்கன்னா இந்த பிறவிலே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது உங்களுடைய முயற்சியை பொறுத்து தான். அப்படி முயற்சி செய்து வர்றது தான் ரொம்ப அபூர்வம். அப்படி வாய்ப்பெல்லாம் மனித உயிருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் முயற்சி திருவினையாக்கும். எந்த சூழ்நிலையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். இந்த பிராரப்த கர்மப்படி எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கிற மாதிரி விதிப்படி இருந்தாலும்
குரு அருளாலும் இறை அருளாலும் உங்களுடைய தீவிர முயற்சியாலும் சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். அதே போல் தீவிர சாதனையால் பிறவி தொடருக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியும். அதனால் முயற்சி செய்யுங்க. நடக்கிறத ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன செய்யலான்ற அறிவும் அதற்குண்டான உடல் சக்தியும் மனோபலமும் உண்டாகும். முயற்சி செய்து வெற்றியடையவும் சந்தோஷமாக வாழவும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.